அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இரண்டு தராவிகை தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பையும் வெற்றியும் அல்லாஹ் தருவானாக. இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி. தான தர்மம் செய்கிற போது வெளிப்படையாக செய்தாலும் அதற்கும் நன்மை இருக்கிறது. وَإِن تُخْفُوهَا وَتُؤْتُوهَا الْفُقَرَاءَ فَهُوَ خَيْرٌ لَكُمْ. மறைமுகமாக செய்தாலும் அதற்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எந்தெந்த நேரத்தில் நாம் சதகாக்களை தான தர்மங்களை வெளிப்படையாக செய்ய வேண்டும், எந்தெந்த நேரங்களில் நாம் மறைமுகமாக செய்ய வேண்டும். ஜகாத் என்று சொல்லப்படுகிற வசதியானவர்கள் அவர்கள் கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஜகாத்தை வெளிப்படையாக பகிரங்கமாக கொடுக்க வேண்டும். ஜகாத் இல்லாமல் மேல் மிச்சமாக நஃபிலான தான தர்மங்களை மறைமுகமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன் ஜகாத்தை வெளிப்படையாக கொடுக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால், அடுத்த நபர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவதற்காக ஜகாத்தை பகிரங்கமாக கொடுக்க வேண்டும். கடமையான ஜகாத் என்பது பரலான தொழுகையைப் போல அது வெளிப்படையாக அது செய்ய வேண்டும். நஃபிலான தான தர்மம் என்பது நஃபிலான தொழுகைகளை போல நாம் என்ன செய்யலாம்? மறைமுகமாக செய்வது தான் சிறந்தது. இபாதத்துகள் மறைமுகமாக செய்கிற போது அல்லாஹ் தஆலா அதற்கு கூடுதலான நன்மையை கொடுக்கிறான். நஃபிலான தர்மத்தை நாம் பகிரங்கமாக செய்கிற போது அங்கே சில விஷயங்கள் சைத்தான் அந்த இபாதத்தை கெடுப்பதற்கு சில எண்ணத்தை போட்டு விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபிலான சதகாக்களை நாம் பகிரங்கமாக செய்கிற போது பிறர் நம்மை புகழ வேண்டும் என்கிற எண்ணத்தை சைத்தான் போட்டு விடுகிறான். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், அதிகமாக சதகா செய்கிறார், தான தர்மம் செய்கிறார் என்கிற எண்ணத்தை சைத்தான் போட்டு விடுவான். எனவே நஃபிலான தர்மத்தை மறைமுகமாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தை போட்டு விடுவான், பிறர் என்னை புகழ வேண்டும் என்கிற எண்ணத்தை சைத்தான் போட்டு விடுவான். எனவே நஃபிலான தர்மத்தை மறைமுகமாக செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தான தர்மத்தை நாம் செய்யக்கூடிய நஃபிலான தர்மங்கள் சதகாக்கள் இருக்கிறதே, அதை சொல்லி காட்டக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை சொல்லி காட்டாதீர்கள். இந்த வசனத்தில் இன்னொரு சட்டத்தையும் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஜகாத்தை சொல்லி காட்டுவதால் தவறு கிடையாது. ஜகாத்தை கட்டாயமான கடமையான பொருளுக்குரிய ஜகாத்தை நான் இவ்வளவு கொடுக்கிறேன் என்பதை ஜகாத்தை வெளிப்படையாக செய்வதாலோ அதை சொல்லி காட்டுவதாலோ பாவம் கிடையாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஜகாத் என்பது கடமையானது, சதகா என்பது அது மேல் மிச்சமானது. சதகாவை மறைமுகமாக செய்ய வேண்டும், ஜகாத்தை வெளிப்படையாக செய்ய வேண்டும். ஆனால் இரண்டு விதத்தில் செய்தாலும் அல்லாஹ் அதற்குண்டான கூலியை தருவதாக, அதற்குண்டான நன்மையை தருவதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, எது சிறந்தது? வெளிப்படையாக செய்வது சிறந்ததா, மறைமுகமாக செய்வது சிறந்ததா?
அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டிற்கும் நன்மை இருக்கிறது, இரண்டிற்கும் நன்மை இருக்கிறது. கூடுதலான சவாப் என்று பார்க்கிற போது நஃபிலான தான தர்மங்கள் அது மறைமுகமாக செய்கிற போது அதற்கு கூடுதலான நன்மை, கடமையான ஜகாத்தை அது வெளிப்படையாக செய்கிற போது அதற்கு கூடுதலான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அதை நல்லா கவனிக்கணும். ஒரு சிக்கலான விஷயத்தை நான் இங்கே புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். ஜகாத் என்பது கடமையானது, சதகா என்பது நஃபிலான உபரியாக செய்வது, எல்லோரும் செய்வது. ஜகாத் என்பது வசதியானவர்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய தர்மம், இது வெளிப்படையாகத்தான் செய்ய வேண்டும். சதகா என்பது எல்லோரும் கொடுக்கலாம், அது மறைமுகமாக செய்வதாலும் மறைமுகமாக செய்வதற்கு ஏராளமான கூலியை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, தான தர்மம் செய்கிற போது கண் தெரியாதவங்களுக்காக பார்த்து கொடுப்பாங்களாம். சதகாக்களை கொடுக்கும்போது கண் தெரியாதவங்களுக்காக பார்த்து சதகா கொடுப்பாங்களாம். ஏன்னா கொடுப்பவர் யார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் சதகாக்கள் செய்ததாக முன்னோர்கள் இப்படியெல்லாம் சதகா மறைமுகமாக செஞ்சிருக்கிறாங்க. ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மிகப்பெரிய ஒரு தான தர்மங்களை அதிகம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுடைய ஜனாசால பார்க்குறவங்க குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டினா தோள்பட்டையில் காயமாக இருக்குது, காப்பு காய்ச்சிருக்குது, தோள்பட்டையில் கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சிருக்கு. என்ன இப்படி அவங்க பெருசாக வெளிப்படையாக எந்த ஒரு வேலையும் காய்ப்பு காக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யலையே, ஆனால் முதுகுலையும் தோள்பட்டையிலையும் காப்பு காய்ச்சிருக்குதே அப்படின்னு அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார். அவர்களை அடக்கம் செய்ததற்கு சில காலங்களுக்கு பிறகு ஏழைகள் சொன்னாங்களாம், எங்களுடைய வீட்டுக்கு சில நபர்கள் இரவு நேரத்தில் கொண்டு வந்து தான தர்மங்களை கொடுப்பாங்க, அந்த தான தர்மம்லாம் இப்போ கிடைப்பது இல்லை அப்படின்னு சொன்னப்ப ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் இது போன்ற உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரையும் சொல்லாமல், உதவி ஆட்களை யாரையும் கூப்பிட்டு கொள்ளாமல், சிரமப்பட்டு பொருட்களை சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு என்ன செய்வாங்க, மறைமுகமாக கொண்டு போய் சதகாக்களை செய்ததின் காரணமாக அதுபோன்ற காய்ப்புகள் எல்லாம் காய்ச்சிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிற பிரபலியமான ஹதீஸ் இது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு மனிதர் இரவு நேரத்தில் சதகா செய்கிறார். ஒரு நடத்தை சரியில்லாத பெண்மணிக்கு சதகா செஞ்சிட்டார். கவலைப்படுறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், அவங்களுக்கு தான் போகணுன்றது இருக்குது அப்படின்னு அதை பொருந்திக்கிட்டார். மறுநாளும் என்ன செய்கிறார், சதகா செய்கிறார். ஒரு திருடனுக்கு அந்த சதகா போய்விடுகிறது. மறுநாளும் பொருந்தி கொள்கிறார். ஒரு திருடனுக்கு போயிடுச்சே நம்முடைய சதகா, அது கவலைப்படுறாரு. சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு பொருந்தி கொள்கிறார். மூணாவதாக ஒரு செல்வந்தருக்கு அந்த சதகா போய்விடுகிறது. ஏன்னா நம்முடைய சதகா யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகலை, அல்லாஹ்வுடைய நாட்டை இவங்களுக்கு தான் போகணும்னு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் பொருந்திக்கிட்டார். ஆனால் இந்த 3 தர்மத்தையும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அவருடைய கனவுல காட்டப்பட்டது 3 சதகாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடத்தை சரியில்லாத பெண்மணி காசுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமாக பணம் கிடைத்ததின் காரணமாக அந்த தகாத செயலை அவர்கள் அதற்கு பிறகு செய்யவே கிடையாது. திருடன் காசுக்காக திருடிக் கொண்டிருந்தான். ஒட்டுமொத்தமாக காசு கிடைத்ததின் காரணமாக அவன் திருடு தொழிலை விட்டுவிட்டான். செல்வந்தர் அவர் தான தர்மம் குறைவாக செய்து கொண்டிருந்தார். அவருக்கே சில நபர்கள் உதவி செய்கிற போது அவர் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. எனவே அவரும் அதன் மூலமாக திருந்திவிட்டார். அவருடைய மறைமுகமாக செய்ததின் காரணமாக, அதனுடைய இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹு தாலா அந்த சதகாவை ஏற்றுக்கொண்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே வருகிறது. எனவே மறைமுகமாக செய்தாலும் அதற்கும் நன்மை இருக்கிறது, பகிரங்கமாக செய்தாலும் நன்மை இருக்கிறது. ஜகாத்தை வெளிப்படையாக செய்ய வேண்டும், தான தர்மத்தை உபரியாக செய்வதை மறைமுகமாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 நபருக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு மனிதர்
ரஜுலுன் தசத்தக அஹ்பா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. இடதுகரத்துக்கு தெரியாமல் வலதுகரத்தின் மூலமாக செய்பவருக்கு அரசுடைய நிழலில் இடம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே வெளிப்படையாக செய்தாலும் நன்மை, மறைமுகமாக செய்தாலும் நன்மை. இருந்தாலும் சதக்காவை, நஃபிலான சதக்காவை மறைமுகமாக செய்பவருக்கு 70 மடங்கு நன்மை அல்லாஹ் தரான். நஃபிலான சதக்காவை பகிரங்கமாக செய்யாம மறைமுகமாக செய்தால் 70 மடங்கு சவாபு கிடைக்கும் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித்தரான். ஜகாத்தை வெளிப்படையாக கொடுத்தால், ஜகாத்தை மறைமுகமாக கொடுக்கக்கூடாது, ஜகாத்தை மறைமுகமாக கொடுக்கக்கூடாது, ஜகாத்தை வெளிப்படையாகத்தான் கொடுக்க வேண்டும். அப்படி ஜகாத்தை வெளிப்படையாக கொடுத்தால் 25 மடங்கு சவாப் கிடைக்கும் என்பதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருகிறார்கள். எனவே இந்த நன்மையான இந்த காலத்தில் அதிகமாக தான தர்மங்களை செய்து ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.